எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். 1998ஆம் ஆண்டு அமெரிக்கர் ஒருத்தர் $8 மில்லியன் கொடுத்து ஒரு தீவை வாங்குறாரு. 75 ஏக்கர் பரப்பளவு இருக்க அந்த தீவு கரிபியன் கடல்ல இருக்க விர்ஜின் தீவுகளோட ஒரு பகுதியா இருந்துச்சு. அதுதான் லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் தீவு. வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த பிரைவேட் தீவு ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. மிக அழகான கடற்கரை, பசுமையான மரங்கள், இது எல்லாத்துக்கும் நடுவுல அரண்மனை மாதிரி இருக்க ஒரு மிகப்பெரிய பங்களா, அது எல்லாத்தையுமே சுத்தி லக்ஸரி வில்லாக்கள் நிறைய இருந்துச்சு. அந்த பங்களால 2 பெரிய ஸ்விம்மிங் பூல், ஒரு ஜிம், ஒரு ஹெலிபேட் கூட அங்க இருந்துச்சு. சொர்க்கம் மாதிரி இருக்க அந்த இடத்துக்குள்ள தான் மிக இருண்ட உண்மை ஒன்று மறைஞ்சிருந்துச்சு. அதனாலேயே பக்கத்து தீவுகளில் வாழ்ற மக்கள் இந்த தீவை ஃபிடோஃபைல் தீவுன்னு அழைச்சாங்க. 12 to 18 வயசுக்கு உள்ள இருக்க சிறுமிகள் இந்த தீவுக்கு கடத்தப்பட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. 4 பக்கமும் கடல் இருக்கனால அந்த சிறுமிகள்னால அங்கிருந்து தப்பிச்சு போக முடியல. ஒரு தடவை 15 வயசு சிறுமி அங்க இருந்து கடல்ல நீந்தி தப்பிக்க ட்ரை பண்ணும்போது மாட்டிக்கிட்டாங்க. அதனாலேயே அவங்க பாஸ்போர்ட் பிடுங்கி வச்சுட்டாங்க. இதுல அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த தீவுக்கு யார் யார் வந்தாங்கன்னு தான். உலகம் முழுக்க இருந்து பணக்காரவங்க, பில்லியனர்ஸ், செலிபிரிட்டிஸ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பிரிட்டன் இளவரசர் ஆண்ட்ரூ, சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங், காமெடியன் கிறிஸ் டக்கர், இதை தவிர பல நாட்டோட அரசியல்வாதிகள், பில்லியனர்ஸ், இப்படி எத்தனை பேர் வந்தாங்கன்னு கணக்கு இல்லை. அவங்க எல்லாருக்குமே அந்த தீவில் பிரம்மாண்ட விருந்து வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கே முக்கியமான கேள்வி ஒன்று எழும்புது. உண்மையாகவே இந்த தீவோட ஓனர் யாரு? எதுக்காக பெரிய பெரிய பணக்காரவங்களும் அரசியல்வாதிகளும் இந்த தீவுக்கு வந்தாங்க? அமெரிக்காவோட மிகப்பெரிய ஊழலுக்கு பின்னாடி இருக்க உண்மையை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் புரூக்ளின்கிற இடத்துல இருக்க பள்ளி குழந்தைகளுக்கு மேக்ஸ் டீச்சராக இருந்தவர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஆனால் விதி அவரோட வாழ்க்கையில் விசித்திரமான விளையாட்டை விளையாண்டுச்சு. திடீர்னு அவர் பெரிய பணக்காரவங்களுக்கு நிதி ஆலோசகராக மாறினாரு. கொஞ்ச நாள்லேயே சுமார் $600 மில்லியன் அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து பெரிய மல்டி மில்லியனர் ஆனாரு. பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் இஸ்ரேல் பிரதமர் எகுட் பராக், இவங்க எல்லாரும் தான் அவரோட நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. எப்ஸ்டீன் தீவுகளில் நடந்த எல்லாமே பல நாட்களாக மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் 2005ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த வழக்கோட தொடக்கமாக மாறினுச்சு. ஃப்ளோரிடாவில் இருக்க ஒரு 14 வயசு சிறுமி தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் ராயல் பாம் பீச்சில் இருக்க ஒரு ஸ்கூலில் தன்னோட படிக்கிற ஒரு பொண்ணு, அவளை ஒரு பணக்காரரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நீ ஒரு மசாஜ் மட்டும் பண்ணால் $200 to $300 வரைக்கும் கிடைக்கும்னு சொன்னிச்சான். ஆனால் அங்கே போனதும் நடந்ததே வேற. எப்ஸ்டீன் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி பாலியல் வன்முறை பண்ணதா சொன்னா. போலீஸ் எப்ஸ்டீன் வீட்டில் வேற பொண்ணை பார்த்தியான்னு கேட்டதுக்கு அதுக்கு அவ 2 பொண்ணுங்களோட நேம் சொல்லியிருக்கா. அந்த 2 சிறுமிகளை விசாரிச்சா இன்னும் 2 நேம் கிடைச்சது. மறுபடியும் அவங்கள விசாரிச்சா அடுத்து 2 நேம் கிடைச்சது. இப்படியே இந்த சங்கிலி நிற்கவே இல்லை. இதை பார்த்த போலீஸார் அதிர்ச்சியானாங்க. சில மாசத்திலேயே போலீஸார் பாதிக்கப்பட்ட 35 சிறுமிகளை அடையாளம் கண்டாங்க. மேலும் பல பாதிக்கப்பட்ட சிறுமிகளை தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. இந்த வழக்குல மனசை உடைக்கிற விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்களுக்கு நடந்த விஷயத்தை, அதாவது அவங்களுக்கு நடந்த கொடூரத்தை சொன்னப்போதான் போலீஸார் இது ஒன்றும் சிறிய வழக்கு இல்லைன்னு உணர்ந்தாங்க. பக்காவா பிளான் பண்ணி நடத்தப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு சிறுமிக்கும் இன்னொரு சிறுமியை கூட்டிட்டு வந்தா அதிக பணம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுல பெரும்பாலானவங்க 18 வயசுக்கு கீழே இருந்தாங்க. 2006ஆம் ஆண்டு மே மாதம் பாம் பீச் போலீஸார் எப்ஸ்டீனுக்கு எதிராக ஒரு வலுவான வழக்கை தயார் செஞ்சாங்க. அந்த வழக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஜூலை மாதம் FBI விசாரணையை தொடங்குனுச்சு. இந்த விசாரணைக்கு ஆபரேஷன் லீப் இயர்னு பேர் வச்சாங்க. 53 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டுச்சு. ஃப்ளோரிடால இருந்து நியூயார்க், நியூ மெக்சிகோ வரைக்கும் பல இடங்களில் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இருந்து வாக்குமூலம் சேகரித்தாங்க. எப்ஸ்டீன் மேலே சர்வதேச பாலியல் கடத்தல் குற்றச்சாட்டு பதிவு செஞ்சாங்க. பல சாட்சிகள், FBI விசாரணை, இத்தனை கடுமையான குற்றச்சாட்டு இருந்தும் எப்ஸ்டீனுக்கு கடுமையான சிறை தண்டனை கிடைக்கல. அதுக்கு பதிலாக அங்கே நடந்ததே வேற.
அலெக்சாண்டர் அக்கோஸ்டா இவர் ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட்டு. இவர் எப்ஸ்டீனோட வழக்கறிஞர்களோட ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருந்தாரு. அந்த ஒப்பந்தம் படி எப்ஸ்டீன் 2 சின்ன பாலியல் குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் ஒத்துக்கிறணும். அதுக்கு பதிலாக அவருக்கும் அவரோட நண்பர்களுக்கும் எல்லா குற்றச்சாட்டுகள்ல இருந்தும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு. எதிர்காலத்தில் அவங்க மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு வந்தாங்க. இதில் மிக அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த ஒப்பந்தம் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்பட்டுச்சு. பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியலை. ஆனால் அமெரிக்க சட்டப்படி இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை பற்றி அவசியம் தெரிவிக்கணும். 2008ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி எப்ஸ்டீன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அந்த ரகசிய ஒப்பந்தம் அடிப்படையில் அவர் 2 குற்றங்களை மட்டுமே ஒப்புக்கொண்டார். அதுக்கு அவருக்கு 18 மாதம்தான் சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு. வெறும் 18 மாதம் மட்டும்தான். ஆனால் தண்டனை முடிகிறதுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் எப்ஸ்டீன் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். இது எல்லாமே அந்த ரகசிய ஒப்பந்தம் காரணமாக தான் சாத்தியமாச்சு. அந்த ரகசிய ஒப்பந்தத்தை எப்ஸ்டீனுக்கு ஏற்பாடு செஞ்சவர் அலெக்சாண்டர் அக்கோஸ்டா. இப்போதான் இந்த கதையில் ஒரு திருப்பம் வருது. இந்த அலெக்சாண்டர் தான் பின் நாட்களில் எப்ஸ்டீனோட பழைய நண்பரான டொனால்ட் ட்ரம்ப்போட கவர்மெண்ட்டில் தொழிலாளர் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதுக்கப்புறம் எப்ஸ்டீன் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். எப்ஸ்டீன் தப்பிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு தீர்மானித்த ஜூலி கே பிரவுன்கிற ஒரு பெண் பத்திரிகையாளர் 2009 எப்ஸ்டீன் விடுதலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்த வழக்கை மிக நெருக்கமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. பல ஆண்டுகளாக இந்த வழக்கை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் 2018ஆம் ஆண்டு நவம்பரில் அவங்களோட விசாரணை அறிக்கையை வெளியிட்டாங்க. அது ஒன்று இல்லை 2 அறிக்கை இல்லை. அது எப்ஸ்டீனோட குற்றங்களையும் கவர்மெண்ட் எப்படி அவரை காப்பாற்றினாங்கிறதையும் வெளிப்படுத்துகிற ஒரு முழு தொடர் அறிக்கை அது. இந்த தொடருக்கு அவங்க வச்ச பேர் பெர்வர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த அறிக்கை ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்வை ஏற்படுத்தினுச்சு. பொதுமக்களோட கோபம் அதிகமாச்சு. எப்ஸ்டீனை மறுபடியும் விசாரிக்கணுங்கிற கோரிக்கைகள் இருந்துச்சு. இந்த அழுத்தத்தின் காரணமாக நியூயார்க்கில் எப்ஸ்டீனுக்கு எதிரான விசாரணை மறுபடியும் தொடங்கப்பட்டுச்சு. ஜூலி அவங்களோட விசாரணையில் 80க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவங்களை கண்டுபிடிச்சி அதில் 8 பேரை நேரடியாக நேர்காணல் பண்ணி அவங்களோட வாக்குமூலத்தை பதிவு செஞ்சாங்க. ஆதாரங்கள் ரொம்ப தெளிவாக இருந்ததுனால 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் எப்ஸ்டீன் மறுபடியும் கைது செய்யப்பட்டார். இந்த தடவை நேரடி பாலியல் கடத்தல் குற்றச்சாட்டுகள் பதிவு செஞ்சாங்க. அதனால் அவருக்கு 45 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போதான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஏன்னா 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி எப்ஸ்டீன் சிறையில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுறாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவரோட செல்லுக்கு யாரும் போகலன்னு கவர்மெண்ட் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. ஆனால் அந்த வீடியோ சந்தேகத்தை குறைக்கிறதுக்கு பதிலாக மேலும் அதிகமான சதி கோட்பாடுகளை தான் உருவாக்குனுச்சு. எப்ஸ்டீன் தற்கொலை பண்ணிக்கலன்னு சோசியல் மீடியா ஃபுல்லாக பரவுனுச்சு. எப்ஸ்டீன்கிட்ட பில் கிளின்டன் பற்றின ரகசிய தகவல்கள் இருந்தனால பில் கிளின்டன் தான் எப்ஸ்டீனை கொன்னாருன்னு சில பேர் சொன்னாங்க. 2024ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்தை மிகப்பெரிய அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தினார். அவர் அமெரிக்க அதிபர் ஆகிட்டா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பொதுமக்களுக்கு வெளியிடப்படும்னு வாக்குறுதி அளித்தார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ட்ரம்ப் மறுபடியும் ஜெயிச்சு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனார். எல்லாரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது காத்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகத்தோட நீதித்துறை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு எதுவுமே இல்லைன்னு அறிவிச்சாங்க. இதுக்கப்புறம் ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை போரிங் விஷயம்னு சொல்ல தொடங்கினாரு. எப்ஸ்டீன் போன்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காமல் வாக்காளர் மோசடி போன்ற முக்கியமான விஷயங்களில் எஃபிஐயை கவனம் செலுத்த சொல்லி ட்ரம்ப் சொன்னார். இதுக்கிடையில் எலான் மஸ்க் ட்ரம்ப்போட பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குன்னு ட்வீட் பண்ணியிருந்தார். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாரு. ட்ரம்ப்போட நெருங்கிய ஆதரவாளர்களே அவரை சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. ட்ரம்ப்பும் எப்ஸ்டீனும் சுமார் 20 ஆண்டுகளாக நெருங்கிய நண்பர்கள்.
1980களில் 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸில் ட்ரம்ப் பிளாசா ஹோட்டலில் அப்புறம் கேசினோவில் ஒன்றா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா விருந்துகளையும் எப்ஸ்டீன் ட்ரம்ப்போட சேர்ந்து காணப்பட்டிருக்காரு. இந்த நெருக்கமான நட்பு தான் ட்ரம்ப்போட பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஆபத்தான விவரங்களோடு இருக்கலான்னு சதி கோட்பாடுகள் உருவானுச்சு. அதனால தான் ட்ரம்ப் எல்லா ஃபைல்ஸையும் வெளியிட விரும்பலன்னு மக்களிடையே ஒரு சந்தேகம் பரவுனுச்சு. இதன் காரணமாக தான் 2025 நவம்பரில் அமெரிக்க காங்கிரஸ் ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. அதில் நீதித்துறை 30 நாட்களுக்குள்ள எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும்னு அதில் கூறப்பட்டிருந்துச்சு. குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் ஒரே விஷயத்தில் ஒன்றா வாக்களித்தது ஒரு அரிதான நிகழ்வு. இரு கட்சி அரசியல்வாதிகளும் இந்த மசோதாவை ஆதரிச்சாங்க. இறுதியாக பில் கிளின்டன் வெளிச்சத்துக்கு வரப்போறாருன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் டிசம்பர் 19 அன்னைக்கு நீதித்துறை சில ஆயிரம் ஃபைல்ஸை மட்டுமே ரிலீஸ் பண்ணாங்க. அதில் மார்க்கர் வச்சு பாதிக்கும் மேற்பட்ட விஷயங்களை மறைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஃபைல்ஸ் புரிஞ்சிக்க எளிதாக இல்லை. ஆனால் மக்கள் அதை விரிவாக படித்தப்போ அதில் கிளின்டனை விட ட்ரம்ப் பற்றின தகவல் அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ட்ரம்ப் எப்ஸ்டீனோட 8 தடவை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதே ட்ரம்ப் தான் எப்ஸ்டீன் கூட ஃப்ளைட்டில் ட்ராவலே பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். தேர்தலுக்கு முன்னாடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ஒரு அரசியல் ஆயுதமாக யூஸ் பண்ண ட்ரம்ப் இப்போ அதிலேயே மாட்டியிருக்காரு. ட்ரம்ப் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க முக்கிய புள்ளிகள்லாம் இப்போ அதில் மாட்டியிருக்காங்க. இப்போது முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த ஃபைல்ஸில் இன்னும் என்ன மறைக்கப்பட்டிருக்கு? இவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சும் ஏன் இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை? இந்த தீவுக்கு வந்தவங்களோட முழு பட்டியல் எங்கே? காலம் செல்ல செல்ல எத்தனை அதிபர்கள், பிரதமர்கள், பணக்காரர்கள், அரபு அரச குடும்பத்தினர்கள், இளவரசர்கள் இதில் சிக்க போகிறாங்கன்னு தெரியலை. எப்ஸ்டீனோட கருப்பு புத்தகத்தில் இருந்து இன்னும் எத்தனை பேர் வெளிச்சத்துக்கு வரப்போகிறாங்கன்னு அந்த காலம்தான் நிரூபிக்கணும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.